நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீகளாகிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய அந்நியத்தின வாழ்த்துதல்களை நான் சொல்லிக்கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். என்னை பெற்ற தாய், எனக்காக செபிக்கிற தாய்மார்கள், என் கூட இருக்கிற அன்பு உள்ளங்கள், அன்பான தாய்மார்கள், ஆலோசனை கொடுப்பவர்கள், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர்கள் என்று சொல்லி எத்தனையோ தாய் உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், ஒரு சந்தோஷமான நாள். ஒவ்வொரு தாய்மார்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமியிலே பிறந்து அவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை வைத்து வளர்த்து, பெற்றெடுத்து, வளர்த்து, ஆளாக்கி, அவர்களுடைய நன்மைகள் தீமைகளில் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில தாய்மார்கள், பிள்ளைகளை திருமண வயதில் வைத்திருக்கிறவர்கள். அப்படியா அவ்வளவு பாரத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்கள் ஒரு நல்ல வழியில் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி திருமணத்தை செய்து கொடுத்து இந்த மாதிரி பெரும் பங்கு வகிக்கிறது தாய் தான். அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவ்வளவு போராட்டம், அவ்வளவு சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. அவ்வளவு நேரங்களை இழந்து, காலங்களை இழந்து, தூக்கத்தை இழந்து, கண்ணீரோடு கவலையோடு, ஒரு நேரம் சாப்பிடக்கூடி டைம் இல்லாமல் பிள்ளைங்களை வளர்க்கிறதையும் போராடுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு விஷயந்தான் அந்த தாய் என்ற அந்த அந்த எழுத்துக்குள்ளே அடங்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெற்றெடுத்த தாய்க்காகவும் நன்றி சொல்ல வேண்டும், நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகள் நம்மளுக்காக இருக்கிறதுனால தான் நம்மளை இன்றைக்கு தாய் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். அதனால் அந்த அம்மா என்ற உள்ளம், அந்த தாய் என்ற உள்ளம் இந்த பூமியில் மகத்தானது, அது ரொம்ப வெளியேற பெற்றது. தேவன் தாய்மார்களை ரொம்ப நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் எத்தனையோ தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேர் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இந்த வேதத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இந்த பூமியிலையும் எவ்வளவோ காரியங்களில் நம்ம தாய்மார்களுடைய அன்பை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பிள்ளையினுடைய பெரிய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது தாய் உள்ளம்தான். அந்த தாயை இந்த நாளிலே கனம் பண்ணுவோம். ஒவ்வொரு தாய்மார்களையும் போற்றுவோம், ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசீர்வதிப்போம், ஒவ்வொரு தாய்மார்களையும் இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்துவோம். அவர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். ஹல்லேலூயா. பொக்கிஷம். ஒரு பிள்ளையை கண்டிக்கிறாங்க, ஒரு பிள்ளையை ஏதோ ஒரு விதத்தில் தண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த கோபத்திலையோ அதில் எந்த ரீசனும் கிடையாது. அவர்கள் தண்டிக்கிறதுக்கு ஒரே காரியம், என் பிள்ளை நல்லா வரணும், என் பிள்ளை நல்லா வாழ வேண்டும், என் பிள்ளை உயர்ந்திருக்க வேண்டும், சிறந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நட்பாசை. 4 பேர் பார்த்து என் பிள்ளை நல்லா இருக்கான்னு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நட்பாசையில் தான் அந்த தாய் உள்ளம் ஏங்கு